ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் யோனோ எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களோட செக் புக்கை நீங்களே உங்களோட மொபைலில் எப்படி நீங்கள் அப்ளை செய்து வாங்குவது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் யோனோ எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களோட செக் புக்கை உங்களோட மொபைலில் நீங்கள் எப்படி அப்ளை செய்து வாங்குவது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லலாம். ஸோ உங்களோட லொக்கேஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உங்களுக்கு எம்பின் என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களோட எம்பினை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட எம்பின் என்ட்ரி பண்ணிட்டு நான் லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமோர் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஸ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் செக் புக் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு செலக்ட் அக்கௌண்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் செலக்ட் அப்படி சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மறுபடியும் ப்ளீஸ் செலக்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10, 25, 50, 100 அப்படி சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் செக் புக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த செக் புக்கில் எத்தனை செக் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணால், நான் இப்போ வீடியோக்காக பண்ணுறதுல நான் 10 நான் இதில் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு செக் புக்கில் எத்தனை செக் இருக்கணுமோ ஸோ அதை நீங்கள் அதில் கிளியராக நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சின்னதாக 2 பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 பாக்ஸையும் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஸ்பிளேல செலக்ட் டெலிவரி அட்ரஸ் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் அட்ரஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க பேங்க்கில். ஸோ அந்த அட்ரஸ்க்கே உங்களோட செக் புக் வந்துடும். ஸோ வேறு ஏதாவது ஒரு அட்ரஸ் நீங்கள் சேஞ்சஸ் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸ் ஆட் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா நியூ அட்ரஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நெக்ஸ்ட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மறுபடியும் உங்களுக்கு டிஸ்பிளேல உங்களோட அட்ரஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துரும். எல்லாமே கிளியராக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் புக் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செக் புக் வராமல் இருந்துச்சுன்னா ஸோ இந்த நம்பர் போட்டு தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். செக் புக் எங்கே ஸ்டேட்டஸில் எல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் மூலம் எஸ்பிஐ பேங்க் கஸ்டமர் உங்களோட செக் புக்கை நீங்கள் மொபைலில் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை செய்து வாங்குவது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களோட இந்த வீடியோ பேர் தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம் நான் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.